வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தின் ஆன்மீக பெருமைகளில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இல்லையா? அந்த அறுபடை வீடுகளிலேயே முதன்மையானதாகவும் முருகப்பெருமான் தெய்வானையை மணந்த புண்ணிய தலமாகவும் போற்றப்படும் திருத்தலம் நம் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். இந்த கோயில் இயற்கையான ஒரு குன்றின் அடியில் குடைவரை கோயிலாக அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. மேலும் இங்கு முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் இல்லாமல் தன் பட்டத்திலானி தெய்வானையுடன் திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். இது வேறு எந்த படை வீட்டிலும் காண முடியாத ஒரு தனித்துவமான தரிசனம். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வருகிற ஜூலை 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. கடந்த ஜூலை 7ஆம் தேதி 114 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்தேறியது. இது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு சிறப்புமிக்க நாளாக அமைந்தது. அதேபோல முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலும் இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூரில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றனர். அதே போல திருப்பரங்குன்றத்திலும் இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மகா வைபவத்திற்கான ஏற்பாடுகள் இப்போதே களை கட்டி வருகின்றன. ராஜகோபுரத்தின் மேல் தளத்தில் ஒரே நேரத்தில் 1700 பக்தர்கள் கும்பாபிஷேக காட்சிகளை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். கோயிலுக்கு வெளியே கும்பாபிஷேகம் நடைபெறும் காட்சிகள் லட்சக்கணக்கான பக்தர்களுக்காக LED திரைகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். பக்தர்களின் பாதுகாப்புக்காக 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். கும்பாபிஷேகத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கவும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 4 லட்சம் பக்தர்கள் உணவருந்தும் வகையில் அன்னதானம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. வருகிற ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் தாய் தந்தையரான நம் மதுரை மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் கலந்து கொள்வதாக ஐதீகம். இது பக்தர்களுக்கு மேலும் ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் நிகழ்வு. இதையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சில முக்கியமான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கும்பாபிஷேகத்தை காண மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் வரும் ஜூலை 13ஆம் தேதி மாலை மதுரை கோயிலிலிருந்து புறப்படுகிறார்கள். அவர்கள் ஜூலை 14ஆம் தேதி நடைபெறும் மகா கும்பாபிஷேகத்திலும் அன்று மாலை நடைபெறவிருக்கும் பஞ்சமூர்த்தி புறப்பாடு நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுவிட்டு அதே இரவுதான் மதுரைக்கு திரும்புவார்கள். பக்தர்கள் கவனத்திற்கு, இதனால் ஜூலை 14ஆம் தேதி முழுவதும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடை சாட்டப்பட்டிருக்கும். பக்தர்கள் மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் ஜூலை 15ஆம் தேதி காலையில்தான் மீண்டும் தரிசனம் செய்ய முடியும். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய திட்டமிட்டுள்ள பக்தர்கள் மேற்கண்ட தகவல்களை கருத்தில் கொண்டு தங்கள் பயணத்தை அதற்கேற்ப திட்டமிட்டுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நண்பர்களே, முருகப்பெருமானின் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் நடைபெறவிருக்கும் இந்த மகா கும்பாபிஷேகம் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை நிகழும் ஒரு அரிய தெய்வீக பெருவிழா. இந்த அற்புதமான தருணத்தில் முருகப்பெருமானின் திருவருளையும் மீனாட்சி சொக்கநாதரின் ஆசியையும் பெற்று உங்கள் வாழ்வை செழிப்பாக்கிக் கொள்ளுங்கள். ஆன்மீக வரலாற்றில் இடம்பெறப்போகும் இந்த நிகழ்வை நேரில் காண வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் மனதார இறைவனை வேண்டி தொலைக்காட்சிகள் மூலமாக நேரலையில் இந்த வைபவத்தை கண்டு ஆசி பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த தகவல்களை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த அருமையான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேறொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.